சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு எங்கே பார்க்கலான்னு கேட்குறாங்க. தஞ்சாவூர் தான். கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்னு கேட்குறாங்க. பாண்டிய நாட்டுக்கு தான் போவார். குறிப்பாக முதலாம் மாரவர்மன் குலசேகரன் பாண்டியன் ஆட்சி காலத்தில் போவார். எந்த வருஷம்னா 1288. இது கூட இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட் பண்ணுங்கள், 1293. இந்த 2 வருஷம் தான், 1288 1893 மார்கோ போலோ பாண்டிய நாட்டுக்கு போயிருப்பார். தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் யார்? முதலாம் ராஜராஜ சோழன்னு நல்லாவே தெரியும். வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த எண்ணாயிரம் எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. இந்த எண்ணாயிரம் வேத கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டாக விழுப்புரம் வேத கல்லூரின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 14 ஆசிரியர்களும் 340 மாணவர்களும் வந்திருக்காங்க. அவங்க வேதங்கள், உபநிடதங்கள், இலக்கணங்கள் படிச்சிருக்கிறாங்க. அடுத்து வேள்விக்குடி செப்பேடு யாருடைய கொடையாளின்னு கேட்குறாங்க. இது வந்து பாண்டியர்களுடைய கொடையாளின்னு நம்ம சொல்ல முடியும். இது வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டில் நெடுஞ்சடையன் பாண்டியன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த வேள்விக்குடி செப்பேடு முக்கியமாக உருவாக்கப்பட்டிருக்கு. பாண்டிய பேரரசினுடைய அரசு செயலகம் எவ்வாறு அழியப்படுது அப்படின்னா எழுத்து மண்டபம்னு சொல்லுவாங்க. எழுத்து மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து மண்டபம்னா இந்த பாண்டிய பேரரசினுடைய செக்ரட்டேரியட் தான் அப்படி அழைக்கப்படுது. மதுரை பாண்டியர்களுடைய தலைநகரம் தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழர்களுடைய 2வது தலைநகரம்னு நம்ம சொல்ல முடியும். இதே போல் 5 வண்ணத்தார் மணிகிராமத்தார்னு இருக்குது. 5 வண்ணத்தார்னா அது 5 கடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் கடந்து வணிகம் செய்கிறது. மணிகிராமத்தார்னா நம்ம உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மணிங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ மணிகிராமத்தார்னா உள்நாட்டு வணிகர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க.